வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் நடிகை திரிஷா அவர்கள் தாவிக தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க போயிருக்காங்க. அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க நம்மளோட இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மிகவும் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தாவிக தலைவர் விஜய் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று சரித்திரத்திலேயே வரலாறு காணாத வெற்றியை அடைஞ்சிருக்காரு. இதன் காரணமாக தான் நடிகை திரிஷா அவர்கள் சென்னையில் நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நடிகை திரிஷா அவர்களுக்கு மே 4 பிறந்த நாள். அதற்காக திரிஷா அவர்கள் திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ரசிகர் ஒருவர் இன்று ரிசல்ட் நமக்கு தான் சாதகமாக வருங்கன்னு சொன்னதுக்கு அவங்க சிரிச்சபடியே வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோயிலேருந்து நேராக அவருடைய இல்லத்திற்கு செல்லாமல் அங்கிருந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு ரசிகர்கள், தொண்டர்கள், செய்தியாளர்கள் என பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கிறப்போ அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நிலையை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இதில் முக்கியமாக என்னென்னா விஜய் மற்றும் சங்கீதா இவர்களுடைய விவாகரத்துக்கு முக்கிய காரணமே திரிஷா தான் பேசப்பட்ட நிலையில் திரிஷா அவர்கள் நேரில் விஜயை சந்திக்க வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரிஷா மற்றும் அவரோட அம்மா இருவருமே வாக்களிச்சுட்டு அவங்க விரலில் இருந்த மையோட ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டது மட்டும் இல்லாமல் கில்லி படத்தில் வந்த அந்த அர்ஜுனர் வில்லுங்கிற பாட்டுக்கு விசில் சத்தத்தோட சேர்த்து இணைச்சு போட்டிருக்காங்க. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா திரிஷா அவர்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு செய்தி பரபரப்பாக போயிட்டு இருந்தது. மேலும் இப்போ அவரோட பிறந்த நாளை முன்னாடியே செலிப்ரேட் பண்ண திரிஷா திருப்பதி கோயிலுக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியோட வெற்றிக்காக பிரார்த்தனை செய்ய தான் போயிருக்காங்கன்னு பலராலும் பேசப்பட்டு வருகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தல் அப்போ தாவேக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சின்னண்ணியார் விசில் சின்னத்தில் வாக்களிச்சிங்களான்னு கூச்சலிட்டதுக்கு அப்பவும் சிரிச்சபடியே போயிருக்காங்க திரிஷா. இப்படி தொடர்ந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு வர திரிஷா எம்ஜிஆர் ஜெயலலிதா போல இவங்க உருவெடுப்பாங்கன்னு பலரும் பலவிதமாக கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஓகே நண்பர்களே, மேலும் இவங்களை பற்றி உங்களுக்கு எந்த மாதிரியான கருத்து தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற செய்தியை உடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.